வணக்கம் நண்பர்களே, உங்களோட இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் டொரண்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதாவது 5 சேனல் பார்த்தீங்கன்னா 7265 சப்புக்கு 4231 ஐசி போட்டு மோனோ போர்டு போட்டு அசம்பிள் பண்ணியிருக்கோம். அது பேக்ரவுண்ட் பாருங்கள். பேக் சைடில் 3 லைன் அவுட்புட் கொடுத்துருக்கோம். அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் ரெண்டில் லெஃப்ட் ரைட் போட்டிருக்கோம். ஏன்னா 7265 ஐசி 6 சேனல் போட்டிருக்கறனால இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் இவ்வளோ தான். அக்கலிக் பேனல் தான் போட்டிருக்கோம். 4 இன்ச்சு ஹைட்டில் கேபினெட்டு உள்ளே வந்து க்ரீன் கலர் லைட் வச்சுருக்கனால அந்த யூஎஸ்பி போர்டு ஒயிட் டிஸ்பிளே ஒயிட் கலர் பேனலுங்கிறனால நல்லா தெரியும் தெளிவாகவே. இந்த ஆம்பிளிஃபையர் சேல்ஸுக்கு இருக்குது. சப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சப்பு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தனியாக போட்டிருக்கோம். 5 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ண கிடையாது. ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொரண்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு அசம்பிள் பண்ணியிருக்கோம். 24/24 8 ஆம்பியர் டொரண்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 10,000 எம்எஃப்டி 63 வோல்ட்டில் லோட் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா அடி பஞ்ச் வேறு லெவலில் இருக்குது. எஸ்டிகேவோட சவுண்டு தான் வேறு லெவலில் சவுண்ட் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். 6 சேனல் அவுட்புட் தனியாக இருக்குது. சப்வூஃபருக்கு முழு பார்த்தீங்கன்னா நம்ம பனானா ஜாக் போட்டு தனியாக ட்ரில் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கஸ்டமைஸாக உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்